வரும்போது அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அவனுக்கு உள்ள தங்கமே. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து ஓடிட்டு இருக்கு, ஓபன் பண்ணலாம். வரலட்சுமியை வந்து ஒரு நாளைக்கு ஃபுல் வீடியோ போட சொல்றேன் நானு. தம்பி அழக்கூடாது வாங்க. நம்மளோட பழைய வீடு வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம போகும்போது நாங்கள் கட்டின வீடு இதுதான். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானும் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஏரியாவில் கோவில் கும்பாபிஷேகம் முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு. அதனால் அங்கே தான் நம்ம போகிறோம். சீக்கிரமாக கிளம்பலான்னு பார்த்தோம், கிளம்ப முடியல. அதனால் இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கோம் 9:10. சரி, இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். ஸோ 10 வருஷம் கழிச்சு 9 வருஷம் கழிச்சு நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் அந்த மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வரும்போது அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அவனுக்கு உள்ள வைராக்கியம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து தான் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம கிளம்பி போகிறோம். அதாவது நாங்கள் அந்த ஏரியா விட்டு வரும்போது கரெக்டாக அந்த கோவில் வந்து இது பண்ணாங்க, கட்டணும்னு சொல்லிட்டு. அதோட 9 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு அந்த கோயில் கட்ட. பணம் கலெக்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாம் கொரோனா வந்துருச்சு. நிறைய இது பண்ணி நிறைய பேர் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த கோயில் கட்டி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1000-2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் 10 வருஷம் கோயிலுக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிறோம். எஸ், கண்டிப்பாக. ஸோ வந்து அது கோயிலில் வந்து அன்னதானம் போடுறாங்க, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. டேய் முடியலடா என்னால தங்கமே. வரப்போதுடி தங்கம் வாண்டி சொல்ல போதண்டி. இன்னைக்கு சுத்தி போட்டுருவோம் யோகனுக்கு. எங்க மாமி வரன்னு இருக்காங்க. இங்க வரலட்சுமி ரெடி ஆயிட்டாங்க. லக்ஷிதா சே ஹாய். சடனா கால் பண்ணி என்ன இன்னும் வரலையா நீங்க அப்படின்னாங்க. இல்ல நான் கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரமா கிளம்பி வாங்கப்பா அப்படின்னாங்க. ஸோ அதுதான் வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கோம். தங்கமே, லக்ஷிதா ஹாய் சொல்லுங்கடா. சூப்பர். கிளம்பலாமா? போறீங்களா? ஸ்கூல் போறீங்களா? வேணாமா? லக்ஷிதாக்கு வந்து ஸ்கூல் பிடிக்கல. ஆமா, வேணாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. வரல. இது அப்பா வந்து வரல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் கடை பாத்துக்கிறாரு. நிறைய நடுப்புற லீவ். ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போறோம். சவுண்டா இருக்க அழுகுறாமா. தம்பி அழக்கூடாது வாங்க. நம்மளோட பழைய வீடு வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம போகும்போது நாங்கள் கட்டின வீடு இதுதான். பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பழனி. நான் என்னது நீ உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாது. ஏய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதடா போடா. நேற்று வந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கு பழைய வீட்டாண்ட போயிட்டு வந்தோம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நைட்டு வந்து இடியாப்பம் பண்ணோம். இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீந்துருச்சு. அதை வந்து நம்ம இப்போ உதுத்து இது பண்ணிக்கலாம். என்ன இடியாப்பம் சேமியாவா? இது சேவை. சேவை சேவை பண்ணுறீங்களோ? நார்மலாக நேற்று மீந்த இட்லியில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்னம்மா இடியாப்பம் நைட்டு பண்ணுமா? நம்ம கொஞ்சம் நம்ம வரைக்கும் தானே, அதனால் கொஞ்சம் மீந்துருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணியும் தொளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், அது வதங்குற வேலைக்கு அப்படியே பண்ணிடலாம் சேவை. ஸோ இது வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டோம். அது இல்லாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இல்லை எக்ஸ்ட்ரா ஊற்றல, கரெக்டாக தான் பண்ணோம். நீங்கள் திடீர்னுட்டு இது போட்டுட்டீங்க. நானும் வரலட்சுமி வந்து பீஸா சாப்பிடலாம், பீஸா போட்டோம். சரி வீட்டில் செய்யலான்னு பார்த்தோம். அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நேற்று நைட்டு. அதனால டக்குன்னு என்னன்னா ஆர்டர் போட்டோம். அப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து இடியாப்பம் செஞ்சாங்க. அப்பா வந்து மோஸ்ட்லி வந்து இடியாப்பம்லாம் ரொம்ப லைக் பண்ண மாட்டாரு. அவர் இட்லி தோசை இட்லி தோசை இட்லி தோசை. ஹோட்டல் போனாலே இட்லி தோசை தான், வீட்டில். ஆமாம், அப்புறம் பூரி. ஆமாம், இவ்வளோதான் அவர் வந்து அதிகமாக சாப்பிட்றது. அதோட விட்டா தயிர் சாதமும் மாங்காவும் சாப்பிடுவாரு.
இப்போல்லாம் தயிர் சாதம் கொடுக்கறதில்ல அவருக்கு. டக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஆமாம், நோ தயிர் சாதம் பெரிய ஹீட்டுக்கு மட்டும்தான். அப்புறம் கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டு பணியாரம் எங்களுக்கெல்லாம். ஓ, என்ன சட்னிங்கம்மா? வெறும் தக்காளி பூண்டு சட்னி. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் மூடியை சரி பண்ணிங்களா இல்லையா? மூடி இது வேற மூடி மாற்றி போட்டப்பா. அதனால் சில நேரம் உளுந்து வாங்கணும் ராஜா. கடைக்கு போகல, இன்னும் நம்ம கடைக்கு போகலான்னா நீ வந்து ஒத்துக்க மாட்ட. அதனால தான் சரி. வேற இருக்கானா, அவனையும் வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. அதனால நாங்க போனா வந்து அம்மா கிட்ட விட்டு போயிடுறது வெளியே எங்கேயாவது போனா. ஆனா நான் போனா எல்லாரையும் கூப்பிட்டு போற மாதிரி இருக்குது. உடம்பே ஒன்றும் செட் ஆகலை இன்னும் எனக்கு. கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே மாறி மாறி இந்த இது கிளைமேட் மாறுறது கூட இருக்கும் ராஜா. சிலருக்கெல்லாம் வந்து வெயில் காலத்தில் சளி தான் பிடிக்கும், வேர்த்து ஊற்றுது இல்லை, அதனால். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஆமாம், அந்த டைமில் வந்து நான் ரொம்ப ஐஸ்கிரீம்ஸே நான் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன் இந்த ரீசன்னால. லைட்டாக பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அது வந்து நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. அதுலேயே சில பேர் நெகட்டிவ் போட்டாங்க, அதை நாங்கள் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவாக தக்காளி போட்டுருங்கம்மா ஃபஸ்ட்டு. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும்போது அது எங்களுக்கு கண்ணுக்கே தெரியல. 1-2 நெகட்டிவ் வந்து கண்ணுக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அன்றைக்கி வந்து அம்மா ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே படித்து அந்த தமிழில் போட்ட கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லம்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஓகே, உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்ச சேமியாவா? ஆமாப்பா, சேமியா இல்லை, இது இடியாப்பம்பா. நிறைய பேர் வந்து இந்த டிஷ் வாஷர் பற்றி கேட்டிருந்தாங்கப்பா. இது வந்து ஓப்பன் பண்ணலாம், ஓடிட்டு இருக்கும் போது கூட ஓப்பன் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வரலட்சுமி தான் இப்போ யூஸ் பண்ணுறாப்புல, நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. வரலட்சுமியை வந்து ஒரு நாளைக்கு ஃபுல் வீடியோ போட சொல்கிறேன் நான். இல்லை, அம்மாவே கூட போடுவாங்க, வரலட்சுமி கிடையாது. நான் வாங்கினதோட சரி, அப்புறம் வரலட்சுமி வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இது பண்ணுறாங்க, அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து கையில் தேய்க்கிற பாத்திரம் கொஞ்சம் சில இந்த மாதிரி பாத்திரம்லாம் அதில் போட முடியல. ஆமாம், ஸோ வந்து அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க. ஆமாம், எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் அது யாருக்காவது யூஸ் ஆகும். நீங்கள் கம்மியான பாத்திரம் 2-3 பேர் தான் இருக்கீங்க வீட்டில். ஆமாம், 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகும் ராஜா. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கம்மியாக தானே பாத்திரம் விழும், அதனால அவங்களுக்கு வந்து செட் ஆகும். நீங்கள் ஃபுல் வீடியோ சீக்கிரமாக வந்து நாங்கள் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான், இது ஈஸி. இதோ லெமன் ஒரு 1/2 லெமன் புரிஞ்சிக்கலாம், டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிடுச்சு. ஆமாம். ஸோ வரலட்சுமி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பில் இருக்காங்க. ஷாப்பில் வந்து மார்னிங் வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுக்கணும் இல்லைங்களா, அதனால் அங்கே போயிட்டு ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களுமே முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம் பேக்கிங். ஏன்னா தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காரு, காலையில் தூங்கிட்டு இருக்காரு. மந்த் ஸ்டார்ட் அவர் எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கரெக்டாக அந்த டைமுக்கு அதை பண்ணுற மாதிரி அவனை பழக்கி வச்சுட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம காலில் உட்கார வச்சோம்னா அவன் 1 பாத்ரூமும் 2 பாத்ரூமும் போயிடுவான். அதே மாதிரி நடுப்புற வந்தாலும் அவன் ஒரு மாதிரி பண்ணுவான். அப்போ உட்கார வச்சோன்னே அழகாக வந்து போயிடுவான். நம்ம அந்த மாதிரி எல்லாம் பழக்கிடணும் குழந்தைங்கள. அதுக்கப்புறம் கஞ்சி காய்ச்சி கொடுத்துருவோம். 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கஞ்சி காய்ச்சி ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஒரு 1 ஹவர் அவர் விளையாடிட்டு இருப்பார். விளையாடிட்டு இருந்தோன்னா அப்புறம் தூக்கம் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிருவோம். இதோட ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பான். 10-10:30 எந்திரிச்சிருவான். எந்திரிச்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணுறது, பழம் ஏதாவது கொடுத்துருவோம். அதாவது வாழைப்பழம், இல்லைன்னா பப்பாளி, அப்படி இல்லைன்னா இது அது என்னது ஆரஞ்சு. இருப்பா, இதை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பாட்டுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அரிசி,
கொஞ்சம் பருப்பு, அதாவது அரிசி வந்து ஒரு என்ன சொல்லுவோம் 3 ஸ்பூன் அரிசி அப்படின்னாக்கா நான் வந்து 1.5 ஸ்பூன் பருப்பு, அதுக்கப்புறம் கேரட்டு இல்லாட்டி பீட்ரூட் ஏதாவது ஒன்று தான் போடுவேன். அது இல்லை அப்படின்னா நூக்கல் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அதுவும் வந்து ரொம்ப ஏதாவது அர்ஜென்ட் ஷூட்டு இல்லை வந்து நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்போம், அன்றைக்கி தான் கரெக்டாக நம்ம சொதப்பிடுவார். மற்ற நாள்லாம் அவருடைய வேலையை காலையில் ஏது ரொம்ப சாப்பாடு கொடுங்க, நான் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட விளாட்றேன், அப்புறம் நான் போய் தூங்குறேன் அப்படின்னு போயிடுவார். ஸோ அதுக்கு நடுவில் ஸோ இந்த மாதிரி பழகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா காலையில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. அம்மா வந்து ஒரு 2 நாள் பழகினாங்க, 3ஆவது நாள் கரெக்டாக உட்கார வச்சோம்னா கரெக்டாக பாத்ரூம் போயிடுவோம். ஆமாம், அதெல்லாம் பழக்கிடணும் நம்ம. இதில் வந்து பூண்டு வந்து உரிச்ச பூண்டு ஒரு 100லேருந்து 50 கிராம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 75 கிராம் கிட்டத்தட்ட சேர்த்துருக்கேன். நான் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் இது வதங்கிக்கிட்டே இருக்கட்ட தக்காளியை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். ஆமாம்மா, நான் ஒரு ஏன்னா தக்காளி வதங்கினோடனே கொஞ்சோண்டு தான் ஆகும், நிறைய வராது. இல்லை, இது கொஞ்சம் வேறு. அதுக்கப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணியே எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த தக்காளியில் உள்ள தண்ணி மொத்தமே நமக்கு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தண்ணியோட கூட நம்ம அரைச்சிக்கலாம். இதே நம்ம வெளியிலலாம் கொண்டு போகிறோம், எங்கேயாவது 1 நாள் 2 நாளைக்கு வேணும் கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். எனக்கு இந்த பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வந்து குட்டி குட்டியாக இருக்கும், மொறு இருக்குமா டக்கு. அதுவும் அந்த அம்மா வைக்கிற சட்னி வேறு லெவலில் இருக்கும். வரலட்சுமி பண்ணாலுமே அம்மா அந்த சட்னி தான் வைக்க சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் என்னன்னா பணியாரம் ஒரு வேலை. ஏன்னா நிறைய பேர் இருக்கோம் இல்லைங்களா, கடகடன்னு சுட்டிகிட்டே இருக்கணும். பரவாயில்ல, நம்ம ஒரு நாளைக்கு தானேப்பா சுடுறோம். ஆனால் நல்லா இருக்கும் அந்த பணியாரம். யார் யாருக்கெல்லாம் பணியாரம் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் அந்த சட்னி தான் எனக்கு ஹைலைட்டு. எப்படி இருக்கு பண்ணுங்க பணியாரம் அப்பா வரஜா. சட்னி ரெடியா? ஆமாண்டி. சட்னி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு. இங்கே வந்து ஏன் இதெல்லாம் இப்படியே வச்சுருக்கேன்னா அடுத்து சமையல் வந்து ரெடி பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ணணும் சாப்பிட்டுட்டு. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில். ஆமாம், இது வந்து சேவைப்பா, சட்னி, பணியாரம், அவ்வளோதான். அப்புறம் நம்ம கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்துடலாமா? சரியா? ஸ்டார்டிங் இல்லைங்களா இது? ஆமாம், புது ஸ்டாக் எல்லாமே புது ஸ்டாக் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் சின்ன வெங்காய வடகம், பெரிய வெங்காய வடகம், இது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்டாக் இருக்குது. ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆர்டர்ஸ் வந்து காலையிலே வரலட்சுமி போய்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆர்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால காலையில் அனுப்புனா தான் ஈவினிங் 5 o'clock பிக்கப் பண்ணிவிடும். எங்களோட யூஸ்வல் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். இந்த பணியார செட்டை ஊற்றிட்டு போகலாம். ஆமாம், இங்கே வந்து வடகத்துக்கு வெங்காயம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 மூட்டை இன்றைக்கி முடிக்க போகிறாங்க. ஒரு வாரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னையோட முடியுது. அப்படியே நம்ம கரெக்ட் போயிடுவாங்க. முடிச்சுட்டு திருப்பி 4 நாள் கழித்து மறுபடியும் வடகம் பிடிக்கணும். நம்ம கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி தான். என்ன பில் எடுத்தாச்சாம்மா? ம், ஆமாம், பேக் பண்ண ஆரம்பிச்சோன்னா இதெல்லாம் வந்து அங்கே பேக் பண்ணி இங்கே அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் வந்து அடுக்கணும். அடுக்கி இங்கே என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்போம். அது இங்கேயும் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுருக்காங்க. வடகம் வந்து நம்ம ஸ்டாக் போட்டு இறக்கி வச்சுருக்கோம். இங்கே ரெடி பண்ணி கொண்டு வந்து இங்கே மூடி வச்சுருக்கோம். வேணுன்றப்ப பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னம்மா நிற்கிது? பொரியல் பொடிக்கா? பொரியல் பொடி வந்து ஸ்டாக் இல்லைல்ல. ஓ, சரி. நம்மக்கிட்ட வந்து மிஞ்சி போனால் மசாலா எல்லாமே சரி, மாவு ஐட்டம், மசாலா ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை அரைச்சிருவோம் நாங்கள். சில ஐட்டம்லாம் வாரமே அரைப்போம். எல்லாமே நியூ ஸ்டாக் தான். பழசு ஒரு மாதம் 2 மாதம் ஆனது வந்து நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. வாரம் திட்டமாக போட்டுப்போம். 20 கிலோ 30 கிலோ அப்படி அரைக்கிறது கிடையாது. 10 கிலோ 15 கிலோ 12 கிலோ 13 கிலோ அப்படி தான் நாங்கள் அரைக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ரெஷ் ஸ்டாக்காக. கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இது பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே. ஸோ வந்து மந்த் ஸ்டார்டிங்ன்றதுனால நேற்றே வந்து நிறைய பார்சல்ஸு. ஸோ இப்போ ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே வந்து இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். யூஸ்வலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 o'clock வரை 1 o'clock வரை வர ஆர்டர். ஆமாம், ஆர்டர் இன்னைக்கு இப்போ 1 o'clock வருதுன்னா அது வரையும் வந்து க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவோம்.
அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் டிஸ்பேச் பண்ணணும். ஏன்னா அதை எடுத்து பேக் பண்ணி நமக்கு போகவே கரெக்டாக இருக்கும். இதுதான் எங்களுடைய இது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்டர் போட்ட உடனே மெசேஜ் வரலன்னா நீங்கள் உடனே எங்களுக்கு கால் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வரும் அம்மா சமையல் ஃபுட்ஸ்ல இருந்து. நார்மல் எஸ்எம்எஸ்ல இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படி வரல அப்படின்னா நீங்கள் உடனே எங்களுக்கு கால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், ஃபோன் நம்பர் கொஞ்சம் கரெக்டா அதுக்கு நிறைய அட்ரஸ் வந்து டீடைல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அது மட்டும் போதும். அது இருந்ததுன்னா உங்களுக்கு பார்சல் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் அவங்க கொரியர் பர்சன் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடுங்க. இந்த 3 நாள் தான் பார்சல் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். இல்லப்பா, நேத்து ஏதோ ஒரு ஊருக்கு போச்சு இல்ல, போயிட்டு அவங்க நம்பர் மாத்தி கொடுத்துருந்தாங்க. நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற நம்பர் வேற இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. அப்புறம் வந்து நாங்கள் அட்டன் பண்ணி இது பண்ணிட்டோம். மோஸ்ட்லி சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மேபி அதாவது ஒரு இஷ்யூனால உங்களுக்கு லேட் ஆகலாம். அது இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.